ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நல்ல நாளில் உனக்கு பிடிச்ச நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். மனிதர்கள் தவறு செய்யாதவங்க யாருமே இந்த பூமியில் இல்லை. தவறு செஞ்சதை திருத்திக்கிட்டா அவன் மனிதனாக வாழ முடியுமல்லவா? தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ தப்பு செஞ்சுதானே தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் செயல்களை எப்படி சரியாக அமைச்சுக்கிறதுன்னு யோசிச்சு உனக்கான விஷயங்களை நீ சரியாக செய்யும் போது இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பேன். வார்த்தைகள் என்னதான் ஆறுதலை கொடுத்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆறாத காயங்கள் எவ்வளவோ இருக்க தான் செய்து. நீ இன்னும் மேற்கொண்டு யார் மனசுலையும் ஆறாத காயத்தையோ வருத்தத்தையோ கொடுத்துட வேணாம். எல்லாருக்கும் உன்னாலான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாவிட்டாலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாம உன் வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. மகிழ்ச்சிங்கிறது பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதி எப்போதும் உன் மனசு சார்ந்த விஷயந்தான். உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு வயசு ஏற ஏற நிறைய வேலையும் பொறுப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலை இல்லாத நாள் தான் ஏது, பொறுப்பு இல்லாத நாட்கள் தான் ஏது. வேலையும் பொறுப்பும் எவ்வளவு இருந்தாலும் உனக்காகவும் நீ உன் வாழ்க்கையை வாழ தயங்காதே. ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்துலையும் இருந்திருக்கவே மாட்ட. உனக்காக நீ எதையும் செஞ்சுக்காம உன் வாழ்க்கையை நீ வாழாமல் உன் குடும்பத்துக்காக அவங்க இவங்களுக்காக நீ வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் அவ்வப்போது உனக்காக செய்து கொள்ள பழகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். ஊசியை வச்சு ஒரு தச்சதை பிரிக்கவும் முடியும், சேர்த்து வச்சு தைக்கவும் முடியும். ஊசி இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டதை போலதான் நீ பேசுகிற உதிரக்கூடிய வார்த்தைகளும். நீ உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க மனசில் ஆறாத காயத்தை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறத நீ எப்போதும் உறுதியாக வச்சுக்கோ என் செல்லமே. உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வலியையும் வேதனையும் யாரும் புரிஞ்சுக்காத போது நீ மட்டும் ஏன் அடுத்தவங்களுக்காக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? உன்னை பற்றி யாருக்கும் இங்கே யோசிக்க நேரம் இல்லை, உன்னை பற்றி நினைக்க கூட யாரும் நினைக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எல்லாரையும் யோசித்து எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு யோசித்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லும்போது சில நேரங்களில் அந்த ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தைகளுக்குள்ள 1000 வலியும் வேதனையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். யாராவது உன்கிட்ட ஏன் அமைதியாக இருக்க, ஏன் சோகமாக இருக்கன்னு கேட்கும்போது நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உன் மன வருத்தத்துக்குள் வரைஞ்சிருக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் காயங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ அவசியமில்லை. உன் கனவுகளை நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. பலம் இல்லாத போது நீ யாரிடமும் பகை கொள்ளக்கூடாது. பலம் வந்துருச்சு, ஆள் பலம் இருக்குது, காசு பலம் வந்துருச்சுன்றதுக்காக திமிர் கொள்ளவும் கூடாது என் செல்லமே. எப்போதுமே அன்போடு பணிவோடு ஒழுக்கம் கொண்ட பிள்ளையாக நீரு. உன்னை பற்றி பேசாதவங்களை விட்டுட்டு உன்கிட்ட பேசாதவங்களை விட்டுட்டு உன்னை பற்றி பேசுகிறவங்க கிட்ட உன் கூட பேசுகிறவங்க கிட்ட நீ சந்தோஷமாக பேசி பழகு. உன்னை பற்றி யோசிக்காதவர்களையும் உன்னை பற்றி நினைக்காதவர்களையும் நீயும் நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வச்சாலே அது உன் வாழ்க்கையில் மன அழுத்தங்களை குறைச்சி உனக்கு மன அமைதியை கொடுக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவது என்பது நீ என்ன செய்கிறங்கிறத பொறுத்து தான். வாழ்க்கை எப்படி பயணிக்கிறோங்கிறத விட யாரோடு பயணிக்கிறோங்கிறது முக்கியம். நல்ல மனிதர்களையும் நல்லவர்களையும் உனக்கு நல்லது செய்பவர்களையும் உன் கூட வச்சுக்கிட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்டவர்களையும் மோசமானவர்களையும் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு
நீ கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதனாக வாழ்வது ரொம்ப சுலபம், ஆனால் மனிதாபிமானத்தோட வாழ்வது தான் பெருசு, கொஞ்சம் கஷ்டமும் கூட. நீ மனிதாபிமானத்தோட இரக்கத்தோட அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக எப்போதும் இருக்கணுமே செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய உண்மையிலிருந்தும் நேர்மையிலிருந்தும் நீ மாற வேண்டாம். நடிச்சுக்கிட்டு, அதாவது பொய்யா நடிச்சுக்கிட்டு போலியாக உன் மேலே அன்பு வச்சிருக்கிறது போல பேசுபவர்களிடம் நீ ஒருபோதும் மனசை திறந்து உன் மனசில் இருக்கதையெல்லாம் கொட்டிட வேணாம். அதே போல் மனசு திறந்து உண்மையாகவே மனசில் பட்டதை அப்படியே பேசுபவர்களிடம் நீ பொய்யாக நடித்து பேசவும் கூடாது என் செல்லமே. தவறுகளை தான் தவறு செஞ்சுட்டு தப்பே செய்யலை, நான் இதுக்காக தான் இதை இப்படி செஞ்சேன் நியாயப்படுத்துறதுக்கு பேர் ஆணவம். அப்படி நீயும் யார்கிட்டையும் நடந்துக்கக்கூடாது. வேறு யாராவது தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தினாலும் அதை கண்டுக்காமல் அவங்கள சொல்கிறத காதில் வாங்கிக்காம அவங்கள மதிக்காமல் அவங்க வார்த்தைகளுக்கு பதில் பேசாமல் நீ ஓரமாக ஒதுங்கி போக கற்றுக்கோ. தவறுகளை திருத்தி கொள்வது தான் நல்ல அனுபவம். இந்த வராகி அம்மா உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்குறேன். நீயும் உன் தவறுகளை திருத்தி கொண்டு வாழ்க்கையை சரியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. மன நிம்மதிக்கும் மன குழப்பத்திற்கும் நல்ல தீர்வுனா அது தனிமை மட்டும்தான். உனக்கு அமைதி வேணும், நிம்மதி வேணும்னு நினச்சின்னா எந்த மன காயங்களையும் உன் தலைமையில ஏற்றிக்காம அமைதியாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதான் என் செல்லமே. அடுத்தவங்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, அவங்க தப்பானவங்களா இருக்காங்கன்னு தெரியும் போது அவங்கள விட்டு விலகிறதே சரியாக இருக்கும். உனக்கான நிறைவை உருவாக்கிக்கிட்டு நீ நிறைவுள்ள நிறைய நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக வாழ தயாராகு. எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா வாழ்க்கையை நீ அலட்சியமாக வாழ ஆரம்பிச்சிருவன்றதால தான் சில விஷயங்களின் மதிப்பை உனக்கு உணர்த்தும் விதமாக நீ கேட்டாலும் கொடுக்காம சில விஷயங்களை தள்ளி போட்டு தாமதப்படுத்துகிறேன். ஆனால் கண்டிப்பாக உனக்கானதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னா கொஞ்சம் குழந்தைத்தனத்தோடும் சில விஷயங்களை முட்டாள்தனத்தோடும் செய்வதில் தப்பே இல்லை. ரொம்ப புத்திசாலியாக தந்திரமாக இருந்து நீ என்னத்தை சாதிக்க போகிற? சில விஷயங்களில் கொஞ்சம் அப்பாவித்தனமாக ஏமாளித்தனமாக குழந்தைத்தனமாக வாழ்வதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ ஏமாளியாக இருந்தாலும் சரி, எலியாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, நிம்மதியாக இருக்கா, அது போதுமல்லவா? தவறுகளை மீண்டும் மீண்டும் தப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அது உனக்கு பழக்கமாகவே மாறி போயிடும். தப்பான பழக்க வழக்கங்களை செய்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உயரவோ ஜெயிக்கவோ முடியாது. நல்ல பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ எப்போதும் இருக்க கற்றுக்கோ. எதையாவது நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். நம்பிக்கையே இல்லாமல் யாரையுமே நம்பாமல் வாழ்க்கையை தோல்வியாக துயரமாக வாழ்வதை விட யாரையாவது நம்பி எதையாவது செஞ்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ செய்கிற தான தர்மம் எல்லாம் மற்றவங்கள தான் நல்லா வாழ வைக்கும். ஆனால் நிதானம் என்பது மட்டும் உன்னையும் வாழ வைக்கும், மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ வைக்கும். எப்போதும் நிதானத்தோடு பேச கற்றுக்கோ. நிதானத்தோடு எல்லா செயல்களையும் செய்ய கற்றுக்கோ. உன்னை மதிக்காத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பாய் தானே. ஆனால் வேறு வழி இல்லாமல் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை அவமரியாதை செய்யும் இடத்திலும் அவமானப்படுத்தும் இடத்திலும் உன்னை அங்கேயே கட்டி போட்டு நிற்க வைக்கும். அப்படி உனக்கு பிடிக்காத இடத்துல, உனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாத இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை நிற்க வச்சுச்சுன்னா நீ அமைதியாக இருந்து விடியேன்னு செல்லமே. நான் எல்லா இடங்களையும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் உனக்காக ஒரு தாயை உருவாக்கி கொடுத்தேன். அந்த தாயை நீ ஒருபோதும் அலட்சியமாக நினைக்காதே. அவங்கக்கிட்ட கத்தி பேசவோ கோபப்படவோ கூடாது. நீ 10 வகையான புண்ணியம் செய்வதை விட நீ செஞ்ச ஒரு தவறை உணர்ந்தி மனசை திருத்திக்கிட்டு உண்மையாக வாழ முயற்சி செஞ்சினா அதுதான் உயர்ந்தது. இந்த வராகியம்மா தினமும் உனக்காக பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீயும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. இதுவரை நடந்ததையே நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். இனி வரும் நாட்களை எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களை சிறப்பாக செய்ய தொடங்கு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத.
சக மனிதனுடைய மனசை காயப்படுத்திட்டு என்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் அந்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் பலிக்காது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நோகடிக்காமல் உனக்கு பிடிச்சதையும் நீ என்கிட்ட வந்து கேட்டீன்னா கண்டிப்பாக உன் மனசுக்கு பிடிச்சமான உனக்கு சரியான உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றியை இந்த வராகி அம்மா கொடுப்பேன் என் செல்லமே. நீ முழுமையாக மாறாத வரைக்கும் உன்னை சுற்றி எதுவுமே மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ சரியாரு. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு பிடிச்ச நெருக்கமான உறவுகள் உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா, உன் கூட பேசாமல் உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் ஒருபோதும் முடிவெடுக்காதே. நீ எப்போ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற நினப்பை உண்டாக்கிக்கிட்டாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தைரியத்தோடு செயல்படு. உன் மூளை இப்போ புதுசாக வேற மாதிரி யோசிக்கட்டும். யார் உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு போனாலும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற பாடத்தை மறந்துடாதே. இந்த உலகத்தில் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாழ்க்கை பாடத்தை முதல்ல கற்றுக்கோ. இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே நீ பெரும்பாலான விஷயங்களை செய்யாமல் விட்டுற. என்னவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்த்துடு. தேவையில்லாமல் அதுக்கும் இதுக்கும் பயந்து நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிச்சிடாதே. யாராவது உன்னை தவிர்க்க நினைக்கும் போது, யாராவது உன்னை விட்டு பேசாமல் விலகி ஒதுங்கி வழிவிட்டு போகணும்னு நினைக்கும் போது நீயும் வழிவிட்டு விலகி வெளிச்சத்தை விட்டுட்டு நாகரிகமாக விலகி நின்னுக்கோ என் தங்கமே. உன்னை வேணான்னு சொல்கிறவங்களையும் உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கிறவங்களையும் நிராகரிப்பவர்களையும் நீயும் ஒதுக்கி வைக்கிறது தானே சரியாக இருக்கும். யாரிடமும் போய் நீ கெஞ்சவோ அடிபணிஞ்சு போகவோ அவசியமில்லை. வாழ்க்கையில் வருத்தங்கள் எல்லாருக்கும் தான் வரும். என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது வருத்தம் இருக்குன்னு யாராவது உன்னை பற்றி புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போனால் போகட்டும்னு விட்டுடு. உன் மன வருத்தத்தையும் வேதனையும் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ சொல்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு கதையாக கேட்டு பொழுதுபோக்காக தான் எல்லாரும் உன் வருத்தத்தை புரிஞ்சுக்குவாங்களே தவிர யாரும் உன் மன வருத்தத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. இன்பம் எப்படி இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சிலாம் எப்படி இருக்கும்ன்றத நீ உணரும் முன்பாகவே வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்ன்றத வாழ்க்கை உனக்கு உணர்த்திருச்சு பார்த்தியா? இனிமேலாவது வாழ்க்கையை சுமையாக நினைக்காம அது சுகம், அது கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்குன்ற அந்த நம்பிக்கையோட உன் வாழ்க்கைக்கான வசந்த காலத்தை எதிர்பார்த்து வாழ பழகு. உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் வலிகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். சோம்பேறித்தனம் கூட ஒரு நிமிஷத்துக்கு தான் சுகமாக இருக்குமே தவிர அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அது உனக்கு சுமையாகவும் பாரமாகவுமே இருக்கும். சோம்பேறித்தனத்தை முதல்ல தூக்கி போடு. ஓய்வுங்கிறது முக்கியம்தான். ஆனால் ரொம்ப ஓய்வெடுத்துக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கனவாகவே போயிடும் அல்லவா? சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக உன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உன் உழைப்பை செஞ்சினா கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன்.